அவர் 10,000 பேரோட வந்துட்டதுனால ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படிங்கலாம் கிடையாது. ஒண்ணு நல்லா கவனிச்சுக்கணும் நீங்க. எம்ஜிஆருக்கு பிறகு ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கர் ஆக்கினது வந்து ஜெயலலிதா. அதுக்கு பிறகு வந்து ஈவன் இபிசி வந்து இப்ப தாவேக்காட சேர்ந்தா வந்து உடனே தாவேக்கா பெருசா போயிடும், அதுதான் ஆட்சிக்கு வரும் அப்படிலாம் சொல்ல முடியாது. பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல வந்து எந்த கட்சியும் கூட்டணி வச்சுக்கிட்டதுனால அந்த பிராந்திய கட்சிகளுக்கு எந்த விதமான பலமும் கிடையாது. பிஜேபி நல்ல கட்சியா இருக்கலாம், அது ஒருவேளை. பண்ருட்டி ராமச்சந்திரன் வெளியே வரும்போது அப்படிதான் சொன்னாங்க, எஸ்டி சோமசுந்தரம் வெளியே வரும்போது அப்படிதான் சொன்னாங்க அந்த காலத்துல. உடனே என்ன அப்படியே சுக்குனரா போயிடுச்சு ஏடிஎம்கே. ஏடிஎம்கேல என்ன சார் இருக்கு? ஏடிஎம்கேன்னா எம்ஜி ராமச்சந்திரன் அடுத்து ஜெயலலிதா. அதுக்கு பிறகு ஒரு 3வது ஆள் இடத்து நிரப்பல யாருமே. விஜய் வந்து ஒரு எலெக்ஷனை சந்திச்சாதான் அந்த தாவேக்கா அதுக்கு வந்து எந்த அளவுக்கு மாஸ் இருக்கு அப்படின்னு தெரியும். வணக்கம் சார். இப்போ செங்கோட்டையன் சரி உங்களுக்கு மூத்த அரசியல்வாதி தமிழகத்துல எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிறாரு. அவரு பாத்தீங்கன்னா இப்ப விஜய் கட்சியில வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்கிறாரு. இது வந்து நம்மளுடைய தமிழகத்துல இதனுடைய அரசியல் மாற்றங்கள் வரும், எங்களுடைய கருத்தை நகருமா, அவங்களுடைய அனுபவங்கள் சொல்லுங்க சார். சும்மா ட்ரெண்டிங் அது, அவ்வளவுதான். செங்கோட்டையன் அப்படிங்கிறவரை ஏடிஎம்கேல வந்து ஒரு பெரிய மோனோபாலியா இருந்திருக்காரு. அவரு விலகி இங்க வந்திருக்காரு. விஜய் கிட்ட சேர்றதுனால என்ன ஆயிட போகுது? விஜய்க்கு என்ன இருக்குங்கிறது தெரியல. இருந்தாலும் விஜய் வந்து ஒரு எலெக்ஷனை சந்திச்சாதான் அந்த தாவேக்கா அதுக்கு வந்து எந்த அளவுக்கு மாஸ் இருக்கு அப்படின்னு தெரியும். முதல்ல அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே தமிழகத்துல வந்து அரசியல மாற்றத்தை ஏற்படுத்துமா, தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத அனுமானிக்கலாம். தமிழக அரசியல் என்னன்னு கேட்டீங்கன்னா 1-1-2, 2-1-3, 3-1-4 அப்படிலாம் இல்லை. ஓபிஎஸ் ஈவன் இபிசி வந்து இப்ப தாவேக்காட சேர்ந்தா வந்து உடனே தாவேக்கா பெருசா போயிடும், அதுதான் ஆட்சிக்கு வரும் அப்படிலாம் சொல்ல முடியாது. இவருக்கு ஒரு மாஸ் இருக்கு, அவ்வளவுதான். இந்த மாஸ் வந்து மக்கள் ரசிகர்கள் தான் இருக்கிறாங்களே ஒழிய ரசிகர்கள் தான் மக்கள் தான் ரசிகர்கள் அப்படின்லாம் இல்லை. முதல்ல விஜய்க்கு அவர் ஒரு ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவர் எலெக்ஷனை சந்திச்சு அதுல என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்த்து தான் சொல்ல முடியுது. செங்கோட்டையன் வந்து விஜய் கிட்ட சேர்ந்ததுனால அரசியல்ல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்ப்பேன். அப்படிலாம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த. இப்போ செங்கோட்டையன் வந்து ஏடிஎம்கே வந்தது வந்து மிகப்பெரிய ஏடிஎம்கே தாக்கத்தையும் இழப்பையும் ஏற்படுத்தும் ஒரு கருத்து பரவுது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏடிஎம்கேல என்ன சார் இருக்கு? ஏடிஎம்கேன்னா எம்ஜி ராமச்சந்திரன் அடுத்து ஜெயலலிதா. அதுக்கு பிறகு ஒரு 3வது ஆள் இடத்து நிரப்பல யாருமே. எம்ஜிஆர் இருந்தாரு, எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா வந்தாங்க. அவங்களுக்குன்னு அவங்க ஃபார்முலாங்கிறது வந்து எம்ஜிஆரை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கரா இருந்தது. யாரோட? ஜெயலலிதாவோட. ஜெயலலிதா ஏடிஎம்கே லீடர்ஷிப் வந்த பிறகு ஏடிஎம்கேக்கு வந்து மாசம் ஏறினது உண்மை. உதாரணத்துக்கு எந்த விதமான கூட்டணியுமே இல்லாம, மிகப்பெரிய பலமான கூட்டணி இல்லாம, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்க, இப்ப வந்து இவரு செங்கோட்டையன் வந்து தாவேக்காக்கு வந்ததுனால எதிர்கட்சியான டிஎம்கே தானே ஒரு தனி கட்சியா இருக்குது, அதுக்கு ஒரு இழப்பு ஏற்படுமாங்கிறது தான் உங்களுடைய அது கேட்டீங்க. அப்போ பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு பக்கத்துல நிறைய அலையன்ஸ், ஏடிஎம்கே பெரிய அலையன்ஸ் ஒண்ணும் இல்லை. ஜெயலலிதா ஒத்தவங்க தான் இருக்கிறாங்க. மிஞ்சி போனா விஜயகாந்த் இருந்தாரு. விஜயகாந்த் அப்புறம் ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை. ஜெயிலியா கிராக் பண்ணலையா? எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆருக்கு பிறகு ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கர் ஆக்கினது வந்து ஜெயலலிதா. அதுக்கு பிறகு வந்து ஏடிஎம்கேல இருக்கிற பப்ளிக் வந்து ரெட்டலைக்கு ஓட்டு போடுறதுனாலதான் இபிஎஸ்ல ஒரு பெரிய பலம் வாய்ந்த ஒரு தலைவராக கருதப்பட்டார் ஒழிய எம்ஜிஆர் மாதிரியோ ஜெயலலிதா மாதிரியோ இபிஎஸ்க்கு வந்து ஒரு தனி மந்திரம் இருக்கு, ஏடிஎம்கேக்கு ஒரு மந்திரம் இருக்குல்ல, ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அது இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்படி அவருக்கே யாருக்கு? இபிஎஸ்க்கே. அதுல செங்கோட்டையன் யாரு சார்? செங்கோட்டையன் ஒன் ஆஃப் த பார்ட்டி மெம்பர்ஸ் ஏடிஎம்கே. அதெல்லாம் விலகி வர்றாரு. ஒரு 10,000 பேரோட தான் வரட்டுமே. அவர் 10,000 பேரோட வந்துட்டதுனால ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படிங்கலாம் கிடையாது. ஒண்ணு நல்லா கவனிச்சுக்கணும் நீங்க. அரசியல்ல வந்து கட்சியினுடைய உறுப்பினர்கள், அந்த உறுப்பினர்களை சார்ந்த உறவினர்கள், அது மட்டும்தான் ஒரு கட்சின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு மாஸ் பப்ளிக் இருக்கு. பப்ளிக் என்ன நினைக்குதோ அதுதான். உங்களுக்கு ஒரு கட்சி இருக்குன்னா இதன் பெர்சன்டேஜ் ஓட்டு இருக்கும், அவ்வளவுதான். அவங்க உறவினர்கள் ஓட்டுனா கூட ஒரு சம் பெர்சன்டேஜ் இருக்கு. உதாரணம் டிஎம்கே எடுத்துட்டீங்கன்னா
இப்ப டிஎம்கே இருக்குன்னா ஒரு 23% அப்படி இப்படி இருக்குன்னு வச்சுங்க, ஒரு 20-30% இருக்கலாம். 70% வால்யூம் இருக்குல்ல, அந்த 70% மத்த கட்சிகள்லாம் 10% 20% போனா கூட அந்த எஞ்சி அந்த ஐடல் பீப்புள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க யாருக்கு ஓட்டு போறாங்களோ அதான் சார் ஜெயிக்கும். அதுதான் எம்ஜிஆர் வந்தது. இப்ப நம்ம எங்க போறோம், நானு எம்ஜி ராமச்சந்திரன் கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்சு சிஎம்ஆ வந்தாருன்னா ஏடிஎம்கே என்ன ஒரு 50 வருஷம் அரசியல் கட்சியா வந்தது இல்ல திடீர்னு வந்தது. 72 ஜெயிக்கிறாரு, 77 ஆட்சியை பிடிக்கிறாரு. எவ்வளவு பெரிய ஒரு மிராக்கல். ஒரு மிகப்பெரிய கட்சியா இல்லையா இப்போ ஒரு கட்சியா இருந்து 10 வருஷம் 20 வருஷம் அது அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் எடுத்து திருப்பி அவர் ஆண்டுட்டா. திருப்பி எம்ஜிஆர் வந்தாரு. எம்ஜிஆர் எப்படி ஆட்சிக்கு வந்தாரு? ஓவர் நைட்ல வந்த மாதிரி வந்தாரு இல்லையா? எப்படி வந்தாரு? டிஎம்கே பிரிஞ்சது. காங்கிரஸ் பெரிய வால்யூம் இருக்குல்ல, அந்த காங்கிரஸ்ல இருந்து இருக்குது, அடுத்தது டிஎம்கே இருக்குது. டிஎம்கே பிரிஞ்சு வந்ததுன்னா டிஎம்கே இருக்கிற ஓட்டு வந்து பாதியா பிரிஞ்சு ஏடிஎம்கேக்கு வந்து எம்ஜிஆருக்கு வந்து எம்ஜிஆர் ஜெயிக்கிறாருன்னா எதை வச்சு ஜெயிக்கிறாரு? பப்ளிக், பீப்புள் அமங் த பப்ளிக். சொன்ன ஒரே வரி, பீப்புள் அமங் த பப்ளிக். பப்ளிக்ல ஒரு சாராடி ஜனம் வருது, வந்து ஒரு தனிநபரை ஆதரிக்கிறது. அப்படிதான் எம்ஜிஆர் வந்தாரு. சரிங்களா? அதனால இபிஎஸ்க்கு வந்து ஒரு ஏடிஎம்கேக்கு பெரிய மாசு இருக்கு, அந்த மாசம் வந்து பாதி உடைச்சி செங்கோட்டையன் எடுத்துட்டு போயிட்டாரு அப்படிங்கலாம் சும்மா அதெல்லாம் கட்டுக்காது. செங்கோட்டையன்கிறவரு ஒரு பார்ட்டி பண்டுட்டி ராமேந்திரன் வெளியே வரும்போது அப்படிதான் சொன்னாங்க, எஸ்டி சோமசுந்தரம் வெளியே வரும்போது அப்படிதான் சொன்னாங்க அந்த காலத்துல. உடனே என்ன அப்படியே சுக்குனரா போயிடுச்சு ஏடிஎம்கே? ஆரம் கிடையாது. செங்கோட்டையன் வந்ததுனால் ஏடிஎம்கேக்கு எந்த விதமான இழப்பும் இல்லை, ஒண்ணுங்க. 2, தாவேக்காக்கு வந்ததுனால் உடனே விஜய் வந்து சிஎம் ஆயிடுவாரு அப்படிலாம் இல்ல. முதல்ல விஜய ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்த பிறகுதான் செங்கோட்டையனுடைய வரவு வந்து தாவேக்காவுக்கு வந்து ஒரு பலத்தை கொடுக்குதா, அவர் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தாங்கன்னா பிறகுதான் பார்க்க முடியும். அவரு ஒரு பெரிய விஷயம் இல்ல செங்கோட்டையன் மேட்ச். சார் சொல்லுங்க. பிஜேபியும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் இணைந்து 2026 தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். அதில் அதிமுக வெற்றி பெறும் என்று என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏடிஎம்கேக்கு வந்து பிஜேபி சப்போர்ட் பண்றதுனால ஏடிஎம்கே வந்து ஆட்சிக்கு வரது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேக்குறீங்க. ஆமா, பிஜேபினால ஏடிஎம்கேக்கு எந்த விதமான பலம் இருக்கிறது மாதிரி ஒரு இல்லை. வேணும்னா ஒரு மாரல் சப்போர்ட் இருக்கும். ஏடிஎம்கே பிஜேபி விட்டு விலக முடியாது. யாரும் விலக முடியாது. ஏடிஎம்கே வந்து விலகி போக முடியாது. ஏன்னா அங்க பெரிய வில்லங்கம் இருக்கு. இந்த வில்லங்கத்தை வந்து சரி பண்ணா பிஜேபியோட ஆதரவு வேணுங்கிறதுனாலதான் பிஜேபி சப்போர்ட் கொடுக்குறத ஒழிய பிஜேபியோட ஆதரவை எடுத்துக்குது ஏடிஎம்கே எடுத்துக்கிறத ஒழிய மற்றபடி ஒண்ணும் இல்ல. உதாரணத்துக்கு இப்ப ஜெயலலிதா மாதிரி ஆள் இருந்தாங்கன்னா இப்ப வந்து டோன்ட் கேர், கோ அவே ஃப்ரம் ஹியர் அப்படின்னு. யார? பிஜேபி. உன்னுடைய தேவை எனக்கு தேவையில்லை. ஏன்னா ஒரு வாட்டி அது மாதிரி சப்போர்ட் வச்சு அதுல சரியான ஒரு இது இல்லாதனால, மக்கள்கிட்ட ஃபேவரபிலிட்டி இல்லாதனால என்னாச்சு, கடைசியில கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல வந்து எந்த கட்சியும் கூட்டணி வச்சுக்கிட்டதுனால அந்த பிராந்திய கட்சிகளுக்கு எந்த விதமான பலமும் கிடையாது. பிஜேபி நல்ல கட்சியா இருக்கலாம், அது ஒருவேளை அது நல்ல ஆளுமை திறன் உள்ள கட்சியாக இருக்கலாம். ஆனா பிஜேபியினால் டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ எந்த விதமான லாபமும் கிடையாது.